இன்றளவும் நிறைய பேர் வீடுகளில் மன நிம்மதி இல்லாத சூழ்நிலை இருக்கிறது. வீட்டை விட்டு வெளியே சென்றால் அவர்களுடைய உடல்நிலை மனநிலை வேறாக இருக்கும். ஆனால் வீட்டிற்குள் நுழைந்தவுடன் சண்டை சச்சரவுகள் வரும். இந்த வீடு எனக்கு ராசி இல்லை, ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்திகள் வீட்டில் இருப்பதாக உணர்கின்றோம். ஏகப்பட்ட பரிகாரங்கள் செய்துவிட்டோம், ஆனால் பலனில்லை என்பவர்கள் இன்றைய தினம், அதாவது செவ்வாய்க்கிழமை அன்று முருகப்பெருமானை நினைத்து இந்த ஒரு பொருளை கொண்டு போய் நிலைவாசலில் மாட்டிவிடுங்கள். நிச்சயம் வீட்டில் இருக்கும் கெட்ட சக்திகள் விரைவாக வெளியேற்றப்படும். இந்த பரிகாரத்திற்கு கொஞ்சம் வேப்பிலை, கொஞ்சம் மஞ்சள் தண்ணீர், ஒரு எலுமிச்சம்பழம் தேவை. முதலில் வீட்டையெல்லாம் சுத்தமாக கூட்டி துடைத்து விட வேண்டும். பிறகு மாலை 6 மணிக்கு பூஜை அறையில் முருகன் முன்பு ஒரு மண் விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும். ஒரு சுத்தமான பித்தளை சொம்பில் சுத்தமான தண்ணீர் எடுத்து அதில் மஞ்சள் பொடி போட்டு கரைத்து கொள்ள வேண்டும். இதில் 2 குத்து வேப்ப இலையை போட்டுவிடுங்கள். மஞ்சள் தண்ணீரில் நனைத்து வைத்திருக்கும் வேப்பிலையை எடுத்து பூஜை அறையில் முருகனுக்கு முன்பு ஏற்றி வைத்திருக்கும் மண் அகல் விளக்கு தீப சுடரை முருகனாக பாவித்து அந்த விளக்கை அந்த வேப்பிலை இலையை கொண்டு 3 முறை சுற்ற வேண்டும். இந்த வேப்பிலையை சுற்றும்போது ஓம் சரவண பவ மந்திரத்தை சொல்ல வேண்டும். பிறகு அந்த வேப்பிலையை மஞ்சள் தண்ணீரில் தொட்டு அந்த மஞ்சள் தண்ணீரை கொண்டு போய் வீட்டின் மூலை முடுக்குகளில் எல்லாம் வேப்பிலையாலேயே தெளித்து விட வேண்டும். பிறகு மஞ்சள் தண்ணீர் தெளிக்க பயன்படுத்தி அந்த வேப்பிலை கொத்தை அப்படியே கொண்டு வந்து நிலைவாசலில் கட்டிவிட வேண்டும். ஓம் சரவண பவ மந்திரத்தை சத்தமாக உச்சரிக்க வேண்டும். உங்களுடைய வீட்டில் இந்த மந்திர சத்தம் வெளிவரும்போது வீட்டில் இருக்கும் கெட்ட சக்திகள் வெளியேறும். மஞ்சள் தண்ணீரை தெளிக்கும் போதும் முருகப்பெருமானின் ஓம் சரவண பவ மந்திரம் உங்கள் வாயால் சொல்லப்பட வேண்டும். பிறகு பூஜை அறையில் வழக்கம் போல உங்களுடைய வீட்டில் எப்படி முருகனுக்கு பூஜை செய்வீர்களோ அதே போல பூஜை செய்து தீப தூப ஆராதனை காண்பித்து வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ள வேண்டும். இறுதியாக இரவு தூங்க செல்லும் போது ஒரு எலுமிச்சம்பழத்தை கையில் வைத்து கொண்டு ஓம் சரவண பவ மந்திரத்தை சொல்லி அந்த பழத்தை 2ஆக வெட்டி அதன் மேலே குங்குமத்தை தடவி நிலைவாசலில் 2 பக்கத்திலும் வைத்துவிட்டு உறங்க செல்ல வேண்டும். செவ்வாய்க்கிழமை மாலை இந்த பரிகாரத்தை உங்கள் வீட்டில் செய்து ஓம் சரவண பவ மந்திரத்தை சொல்லி கந்தசஷ்டி கவசத்தை ஒலிக்க விட்டாலே போதும். வீட்டில் இருக்கும் கெட்ட சக்திகளானது வெளியேறும். நம்பிக்கையோடு செவ்வாய்க்கிழமை மாலை இந்த பரிகாரத்தை செய்தால் வீட்டில் நிம்மதியற்ற சூழ்நிலை நீங்கி மன நிம்மதியான சூழ்நிலை உண்டாகும். கண்ணுக்கு தெரியாத அமானுஷ்ய சக்திகள் வீட்டிலிருந்து வெளியேறும். குடும்பத்தில் நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.